தேசிய தலைவர் மே 17ஓடு இந்த இயக்கம் எல்லாம் நீர்த்து போனது, ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று மே 15லேயே அறிவிக்கிறார்கள். 17லே இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தேசிய தலைவருடைய உடலை காட்டுகிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற செய்தி ஊடகங்கள் அந்த செய்தியை பிரதிபலித்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அமைப்பு மே 18 என்று சுட்டி காட்டியிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன் என்றால், தேசிய தலைவனுடைய உடலை இவர்கள் கொண்டு போய் புதைத்தார்களா அல்லது எரித்தார்களா? இந்த அமைப்பு அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக நின்று போராடியதா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். விடுதலை புலிகளில் இப்படி ஒரு அமைப்பே கட்டியதில்லை. ஆனால் புதிதாக ஒரு அமைப்பை, அந்த பெயரை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தேசிய தலைவரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அறிவிக்கிற இடத்திற்கு இந்த அமைப்பு வந்திருக்கிறது என்றால், இந்த அமைப்பின் மீது நாம் சந்தேகப்பட வேண்டிய சூழலில் அமைந்திருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஒவ்வொரு அமைப்பாக உலகம் முழுவதும் ஏதோ ஒரு 2 உறுப்பினர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு திசையிலும் இவர்கள் இது என்னுடைய பார்வையில் நான் இந்தியா ரா அமைப்பு கூட இது போன்ற வேலைகளை செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், அவர்கள் இன்றைக்கு இருக்கிற அசாதாரண சூழல், தமிழீழத்திலும் சரி இந்தியாவிலும் சரி அசாதாரண அரசியல் சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இலங்கை தீவிலே மிகப்பெரிய பொருளாதார சூழல் இழந்து கிடக்கிறது. இந்தியா பேருதவியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் 4-5 நாட்களாக பார்க்கிறோம், சிங்கள பேரினவாத இராணுவ கடற்படை இராணுவம் இன்றைக்கு தமிழர்களை சிறைபிடித்து கொண்டு போய் அங்கே அடைக்கிறது.